மதி அவங்களோட மாமனார் கூட சேர்ந்து ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு கொஞ்சம் வேகமாக தான் நடக்கணுன்றதுக்காக அவங்களோட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் ஜாகிங்கே போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்படி மதி ஓடுறத பார்த்துட்டு அவங்களோட மாமனாருக்கு செம்ம கோவம். அதனால் வீட்டில் அவங்க வந்து உட்காந்துட்டு கோபத்தோட யார்கிட்டையுமே பேசாமல் இருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே பதட்டத்தோடு இருக்கும்போது கடைசியாக ஒரு வழியாக அவங்க எதுக்காக கோவமாக இருக்குன்றதையும் சொல்லிடுறாங்க. மதி ஜாகிங் போகிற விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அதுவும் டங்கு டங்குன்னு குதிச்சுக்கிட்டே போகிறான்னு சொல்ல இதை கேட்டுட்டு மலருக்கோ அவங்க ஜாகிங் தானே போனாங்க, அதில் என்ன தப்புன்னு தான் தோணுது. ஆனால் அவங்களோட மாமியார் செம்ம கோவத்தோட அவள் வீட்டுக்கு தானே வருவா, வரட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து அவங்கள திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஒரு கட்டத்தில் அவங்களோட மாமனார் முதல்ல அவனோட புருஷனை கூப்பிடுன்னு சொல்லிட்டு சுரேஷை கூப்பிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல சுரேஷும் இருக்கிற தூக்கத்தில் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மதிக்கோ செம்ம கோவம் வருது. அதனால் அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க பாட்டுக்கு கிளம்பி ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே பின்னாடியே போன சுரேஷும் எங்கள் வீட்டில் இந்த பழக்கம் வழக்கம் தான் இருக்குது, பொம்பளைங்க யாரும் இப்படி போக மாட்டாங்க, அதனால நீயும் இதுக்கப்புறமா போகாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மதி எங்கே கேட்பாங்க, ஏன் போகக்கூடாது, எதுக்கு போகக்கூடாது, என்னாலலாம் அப்படி போகாமல் இருக்க முடியாது, பொம்பளைங்க இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது தான் தப்பு, ஆனால் நம்ம நல்லது சொல்லி வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க கட் அண்ட் ரைட்டாக நான் கண்டிப்பாக போயே தீருவேன், ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நான் நடக்கிறதே வேறேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு சுரேஷும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசாமல் இவளுக்கு ஏதாவது நோயின்னு சொல்லிடலான்னு அவங்களோட குடும்பத்துக்கிட்ட நோயின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட மாமனாரும் மறுபடியுமே கேள்வி மேலே கேள்வியை கேட்க ஒரு கட்டத்தில் கடுப்பான மதியும் நான் ஏன் அப்படி போகக்கூடாது, என்னை யார் ரோட்டில் அப்படி தப்பாக பார்த்த மாதிரிலாம் எனக்கு தெரியல, என்னமோ உங்கள் கண்ணுக்கு மட்டும் தான் தப்பாக தெரியுது, நீங்கள் மட்டும் தான் என்னை தப்பாக பார்க்குறீங்கன்னு அப்படியே அவங்களோட மாமனாரையே கவுத்து விட்டுறாங்க. இதை கேட்டுட்டு அவங்களோட மாமியார் பதட்டத்தோட ஏய் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, இப்படியே உன் மாமாவை பற்றி பேசுவேன்னு சொல்லிட்டு அவங்க திட்ட ஆரம்பிக்க. ஆனால் மதியும் இங்கே பாருங்கங்க, உலகம் என்னைக்கோ மாறிடுச்சு, ஆனால் இந்த குடும்பத்தில் நீங்கள் தான் இவ்வளோ பழைய காலத்து ஆளுங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஷால் போடாமல் எத்தனை பொண்ணுங்க வெளியே நடந்து போகிறாங்க, எத்தனை பொண்ணுங்க ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, ஏன் அவங்க எல்லாரையும் உங்களால் தப்பு சொல்ல முடியுமா? இந்தியாவுக்காக எத்தனை பேர் கோல்டு மெடல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்போது அப்போனா உங்களுக்கு அசிங்கமாக தான் தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்களுக்கோ பதிலே தெரியல, அமைதியாக திகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் மதியம் இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கெத்தாக உள்ளே போகிறாங்க. ஆனால் மலரோ ஷாக்கோட அப்பா மதி எல்லாரையும் சமாளித்து தான் பேசுவான்னு பார்த்தா எதிர்த்து கூட ரொம்ப நல்லாவே பேசுகிறாளே, இவளை பார்க்க பார்க்க எனக்கு இன்ஸ்பயராக இருக்குப்பா, இவளை மாதிரியே ஒரு நாள் மாறணும்னு ஆசையாக இருக்குன்னு ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. இதை கவனிச்சுக்கிட்டு இருக்க அவங்களோட ஹஸ்பண்ட் பாக்கியராஜும் ஐயோ மதி மாதிரி நம்ம பொண்டாட்டி மட்டும் மாறிட்டா நம்ம கதை காலின்னு கொஞ்சம் பதட்டத்தோடு தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் என்ன அவங்களோட மாமனாருக்கும் மாமியாருக்கும் தான் மதி தான் முன்னாடியே இப்படி பேசிட்டு போனதை கேட்டுட்டு ஷாக்கிங்கோடு உறைஞ்சி போய் உட்காந்துருக்காங்க.